கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி வந்து டைமில் வந்து ஹெல்ப் பண்ணாமல் அவங்க வெறும் அவங்கள டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய தவறு. என்றைக்கு வந்து கவர்மெண்ட்டு, பீப்புளு எல்லாரும் வந்து அவங்க வந்து சொசைட்டி எல்லாம் மாறணும். இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா R&D அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு. இங்கே ரிசர்ச்சுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா ரிசர்ச்சுன்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஃபெயிலியரை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் இருக்கணும். அது இல்லாததுனால தான் நம்ம ரிசர்ச்சில் ஒன்றுமே ரிசர்ச்சே கிடையாது, வெறும் டெவலப்மெண்ட்டு தான் நம்ம பண்ணுவோம் தவிர ரிசர்ச்சே பண்ண மாட்டோம். என்றைக்கு ஒரு பெரிய லெவலில் முன்னேறணும்னா R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா சொசைட்டி வந்து ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் வரணும். சொசைட்டி ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணணும்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும். கவர்மெண்ட் அதில் வந்து ரொம்ப தவறான ஒரு இது பண்ணுறது. சாதாரண காலத்தில் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணாவே பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பத்மஸ்ரீ கொடுத்துடணும். இந்த கொரோனா காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பாரத் ரத்னாவே கொடுத்துடணும். அந்த மாதிரியான ஒரு